ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே நடைபெற்ற பயிற்சி T20 போட்டியில் அக்ஷர் பட்டேல் அவர்கள் அடித்த பந்து தற்போது தென்னாப்பிரிக்காவின் இளம் வீரர் ஒருவருடைய தலையில் பலத்த காயத்தை ஏற்படுத்தி இருப்பது தான் தற்போது தென்னாப்பிரிக்க வீரர்களுக்கு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாது இந்த போட்டியில் ருத்ரதாண்டவம் ஆடிய அக்ஷர் பட்டேல் மற்றும் ஹார்திக் பாண்டியா இவங்க 2 பேரும் வரலாற்று சாதனையை படைச்சிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே 4 போட்டிகள் கொண்ட T20 தொடர் நடைபெற்று கொண்டிருக்கு. முதல் போட்டியில் இந்திய அணியும் 2வது போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியும் வெற்றி பெற்றிருக்காங்க. 3வது போட்டியில் தற்போது வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படின்னு 2 அணிகளும் தற்போது போட்டி போட்டு கொண்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் இந்த 2 அணிகளுக்கும் இடையேயான பயிற்சி T20 போட்டி தற்போது தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்றுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் சொற்ப ரன்களுக்கு ஆட்டம் இழந்துட்டாங்க. அதன் பிறகு அக்ஷர் பட்டேல் மற்றும் ஹார்திக் பாண்டியா இவங்க 2 பேரும் தான் களத்தில் நின்று இந்திய அணியை தூக்கி நிறுத்தினாங்க. அது மட்டும் இல்லாது இதுவரை யாருமே எதிர்பாராத வகையில் அக்ஷர் பட்டேல் அவர்கள் அதிரடியான பேட்டிங்கை வெளிப்படுத்தினாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 சிக்ஸர்களை இந்த ஒரே இன்னிங்ஸில் விளாசினாங்க. அதே போல் ஹார்திக் பாண்டியா அவர்களும் 13 சிக்ஸர்களை விளாசி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினாங்க. இதன் மூலமாக இந்திய அணி 20 ஓவர் முடிவுக்கு 283 ரன்களை குவிச்சிருந்தாங்க. இந்த போட்டியில் அக்ஷர் பட்டேல் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பந்தை ஸ்ட்ரைட் திசையில் மிகவும் மின்னல் வேகத்தில் அடித்த போது பீட்டர் ஹெரால்ட் அப்படின்ற தென்னாப்பிரிக்காவின் இளம் வீரர் ஒரு ஃபீல்டிங் செய்து கொண்டிருந்த போது அவருடைய தலையில் அந்த பந்து மிகவும் பலமாக தாக்கிருச்சு. அவருக்கு தலையில் பந்து பட்ட உடனே ரத்தமும் அதிக அளவில் மைதானத்திலே வெளியேறிடுச்சு. இதன் காரணத்தினால உடனடியாக அவர் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கு அவருக்கு தீவிரமான சிகிச்சை தற்போது அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கு. இவங்களுடைய காயத்தின் தன்மை அதிகமாக இருப்பதன் காரணத்தினால தற்போது இது பற்றின தகவல் தற்போது வெளியாகாமல் இருக்குது. விரைவிலேயே இவங்க குணமடைந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தற்போது தென்னாப்பிரிக்கா ரசிகர்கள் பிரார்த்தனை பண்ணி கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாது ஒரு இளம் வீரர் தற்போது இந்த பயிற்சி போட்டியில் மிகவும் மோசமான காயத்தை அடைந்திருப்பது தென்னாப்பிரிக்க வீரர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. 2வது T20 போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி தோல்வி அடைவதற்கு முக்கிய காரணமே மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் சரியாக அதிரடியாக விளையாடாத காரணத்தினால தான் இந்திய அணி தோல்வி அடைஞ்சாங்க. தற்போது இந்த பயிற்சி ஆட்டத்தின் மூலமாக இந்தியாவின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் ஒரு சூப்பரான ஃபார்முக்கு திரும்பி இருப்பது இந்திய அணிக்கு ஒரு பலத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதன் காரணத்தினால இந்த 3வது T20 போட்டியில் கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெறும் அப்படின்னு தற்போது இந்திய ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. செஞ்சுரியன் மைதானத்தில் தற்போது நடைபெற இருக்கின்ற இந்த T20 போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா தொடரை இழக்காமல் இருப்பது உறுதியாகிவிடும். கடைசி T20 போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த தொடரை இந்திய அணி கைப்பற்றிடுவாங்க. சூரியகுமார் யாதவ் அவர்கள் தலைமையிலான இளம் வீரர்கள் அடங்கிய இந்திய அணி தென்னாப்பிரிக்காவில் போய் தற்போது இந்த T20 தொடரை கைப்பற்றினாங்க அப்படின்னா அது மிகவும் பெரிய ஒரு வரலாற்று சாதனையாக அமையும். இதனால தான் இந்த ஒரு தொடரை கைப்பற்றுவதற்கு தற்போது இந்திய வீரர்கள் தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாது தற்போது பிளேயிங் லெவலில் இந்த போட்டியில் அதிரடியான மாற்றங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. காரணம் சில வீரர்கள் தொடர்ந்து தற்போது சொதப்பி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலும் அவங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டு இருக்கு. அதிகமான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட போதிலும் அவங்களுடைய திறமை தற்போது வெளிவரவில்லை. இதன் காரணத்தினால பெஞ்சில் இருக்கக்கூடிய புதிய வீரர்களுக்கு தற்போது வாய்ப்பு வழங்க போகிறாங்களாம் இந்திய அணியினர். இதனால் இந்த 3வது T20 போட்டியில் பிளேயிங் லெவலில் சில மாற்றங்கள் இருக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.